22ஆம் தேதி ஏப்ரல் மாதம் 2025ஆம் ஆண்டு இந்தியாவில் ஜம்மு காஷ்மீர்ல பகல்காம் எனப்படுகின்ற ஒரு இடத்துக்கு டூரிஸ்டாக சென்றிருந்த மக்கள் மீது தீவிரவாத குழு ஒன்று பயங்கரவாத குழு ஒன்று தாக்குதல் மேற்கொள்கிறது. இந்த தாக்குதலை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா 26 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க. அதே டைம்ல இவர்கள்ல 2 பேர் ஃபாரின் நேஷனல்ஸ். இந்த தாக்குதலை உலகமே திரும்பி பார்த்து கொண்டிருக்கின்றது. அதே நேரம் ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா யுனைடெட் ஸ்டேட் வைஸ் பிரசிடென்டாக இருக்கின்ற ஜேடி வென்ஸ் எனப்படுகின்றவர் இந்தியாவுக்கு ஃபெமிலியோட ஒரு டூர் வந்திருக்கிறாரு. அந்த டைம்ல தான் இந்த மாதிரியான ஒரு பயங்கரவாத தாக்குதல் நடந்திருக்கின்றது. அதே டைம்ல இதே மாதிரியான ஒரு சிமிலர் இன்சிடென்ட் 2000ஆம் ஆண்டு பில் கிளின்டன் எனப்படுகின்ற ஜனாதிபதி வந்திருந்த நேரமும் நடைபெறுகின்றது. சக்தி சிங்பூர் எனப்படுகின்ற காஷ்மீரில் இருக்கின்ற அனக்நாத் எனப்படுகின்ற ஒரு பிரதேசத்திலே 35 சீக் மனிதர்கள் மற்றும் இளைஞர்கள் கொலை செய்யப்படுகிறார்கள். இந்த கொலை இந்த ஜனாதிபதி வந்திருக்கின்ற நேரத்தில் தான் நடைபெற்றது. அதே டைம்ல இந்த கொலையாளிகள் எப்படி வந்தாங்கன்னு சொன்னா ஆர்மி ட்ரெஸ் போட்டு தான் வந்ததாகவும் கூறப்படுகிறது. இந்த கொலைக்கு பின்னர் என்ன செய்யப்பட்டுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா பாகிஸ்தான் கவர்மெண்ட் மீது தான் எல்லா பழியும் சுமத்தப்பட்டது. ஆனா அதுக்கு பின்னர் ஆர்மி சொல்லிச்சு, நாங்க 5 ஃபாரின் நேஷனல்ஸ் டெரரிஸ்ட்டை நாங்கள் ஷூட் பண்ணி கொண்டுட்டோம் அப்படின்னு சொல்லிச்சு. அதற்கு பின்னர் என்ன நடந்துச்சுன்னு சொன்னால் அந்த ஷூட் பண்ணி கொல்லப்பட்டவங்க டிஎன்ஏ டெஸ்ட் மூலமாக அவர்கள் ஃபாரின் நேஷனல்ஸ் இல்லை, அவங்க லோக்கல் சிவிலியன்ஸ் என்று கூறப்பட்டது. அதன் பின்னராக என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா சிபிஐ இதன் விசாரணையை மேற்கொண்டு 2012ஆம் ஆண்டு சொல்லுது, இந்த கொலைக்கு பின்னால இந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு பின்னால கவர்மெண்ட்டும் ஆர்மியில் இருக்கின்றவர்களும் சம்பந்தப்பட்டிருப்பதாக கூறியது. இதனை கருத்தில் கொண்ட ஆர்மி என்ன செஞ்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா 2014ஆம் ஆண்டு அவர்கள் ஒரு ஓன் இன்வெஸ்டிகேஷன்ஸ் நாங்க செய்யணும் அப்படின்னு சொல்லி இந்த இன்வெஸ்டிகேஷன்ஸ் ஆரம்பித்து இதுக்கு தேவையான எவிடன்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லி கேஸை க்ளோஸ் பண்ணிருச்சு. இப்பொழுது நடந்திருப்பதும் ஒரு சேம் சீனாரியோ. பாகிஸ்தான் மீது பழி போடப்பட்டிருக்கின்றது, சிந்து நதி ஆறு க்ளோஸ் பண்ணப்பட்டிருக்கின்றது, நீர் விநியோகம் தடைப்பட்டிருக்கின்றது. அதே நேரம் சாக்கோட்டாவில் இருக்கின்ற பாகிஸ்தானிஸுக்கு விசா வழங்கப்பட மாட்டாது என கூறப்பட்டிருக்கின்றது. 48 ஹவர்ஸ் சொல்லுக்கு பாகிஸ்தானிஸ் எல்லாரும் நாட்டில் இருந்து வெளியே போக வேண்டும் என்று கூறப்பட்டிருக்கின்றது. அதே நேரம் அத்துமீறி ஏதாவது இந்தியன் பிளைட்ஸ் பாகிஸ்தான் ஏர் ஸ்பேஸுக்கு வந்துருச்சுன்னு சொன்னா அந்த பிளைட்ஸை சுட்டு வீழ்த்துவதாக பாகிஸ்தான் அறிவித்திருக்கின்றது. நாளை ஒரு மிகப்பெரிய இராணுவ மீட்டிங் நடப்பதாக பாகிஸ்தான் அறிவித்திருக்கின்றது. அதே நேரம் களத்தில் இந்திய பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி இருக்கின்றார், அமித்ஷா இருக்கின்றார், ஏராளமான மீட்டிங்ஸ் நடைபெறுகின்றது. என்னதான் நடைபெறுகின்றது, அடுத்தது என்னதான் நடைபெறப் போகின்றது, வாருங்கள் இன்று இந்த வீடியோல பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 2 நாட்கள் சவுதிக்கு விஜயம் செய்து கொண்டிருந்த நரேந்திர மோடி அவர்கள் ஒரு நாளிலே பயணத்தை சுருக்கிக் கொண்டு இந்தியாவுக்கு திரும்பியிருக்கின்றார். ஏனென்று சொன்னால் இந்தியாவிலே காஷ்மீரிலே நடந்த இந்த அனர்த்தம் ஒரு டெரரிஸ்ட் அட்டாக். நாடு திரும்பிய உடனே டெல்லி விமான நிலையத்திலே முக்கியமான மீட்டிங்ஸ் நடக்கின்றது. 26 பேர் கொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இந்த தாக்குதல் நடந்த சில மணித்தாளங்களிலே டெரரிஸ்ட் சிலருடைய போட்டோஸ் வெளியாக இருக்கின்றது. அதே நேரம் அந்த போட்டோஸ் உண்மையா பொய்யான்று கூட யாருக்கும் தெரியவில்லை. பல மாதங்களாக திட்டமிட்டு இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது. ஆனால் இதுக்கான எவிடன்ஸ் ஒத்தன்டிசிட்டி அதை பற்றி எந்த ஷோரும் இல்லை. அதே நேரம் இந்தியாவில் இருக்கின்ற மிகப்பெரிய புலனாய்வுத்துறை இருக்கின்றது. அந்த புலனாய்வுத்துறைக்கு தெரியாமல் தான் இப்படிப்பட்ட ஒரு தாக்குதல் நடந்திருக்கின்றது என்பதும் சந்தேகத்துக்கிடமாக இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் இலங்கையிலே ஈஸ்டர் அட்டாக்கை நடத்துவதற்கு முன்பு இலங்கை இராணுவத்திற்கு இலங்கையின் புலனாய்வுத்துறைக்கு தகவல் சொன்னதே இந்திய புலனாய்வுத்துறை தான். ஆனால் தன்னுடைய நாட்டிலேயே நடக்கப் போகின்ற ஒரு டெரரிஸ்ட் அட்டாக்கை பற்றி தெரியாமல் இருப்பது மிகவும் புதினமாக இருக்கின்றது. இந்த தாக்குதலை மேற்கொண்டது காஷ்மீர் ரெசிஸ்டன்ஸ் எனப்படுகின்ற ஒரு குரூப் என்று அடையாளம் காணப்பட்டிருக்கின்றது. அவர்கள் பொறுப்பேற்றுள்ளதாக கூறப்படுகின்றது. இந்த குரூப் யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா 370 ஆர்டிக்கல் எனப்படுகின்ற இந்த ஒரு ஆர்டிக்கலை இல்லாமல் செய்து 35A எனப்படுகின்ற ஒரு ஆர்டிக்கலை காஷ்மீருக்கு கொண்டு வந்ததற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் ஒரு ரெசிஸ்டன்ஸ் குரூப். சிம்பிளாக சொன்னால் நண்பர்களே, 1947ஆம் ஆண்டு இந்தியா பாகிஸ்தான் பார்ட்டிஷன் நடைபெறுகின்றது. இந்த பார்ட்டிஷன் நேரத்தில் பஞ்சாப் 2ஆக பிரிகின்றது, வெஸ்ட் பெங்கால் 2ஆக பிரிகின்றது. ஆனால் காஷ்மீரிலே ஒரு பிரச்சனை காணப்படுகின்றது. என்னன்னு பார்த்தீங்கன்னா நண்பர்களே, காஷ்மீர் இந்தியாவுக்கு முழுமையாக தேவைப்படுகின்றது, அதே நேரம் பாகிஸ்தானுக்கும் முழுமையாக தேவைப்படுகின்றது. இதன் காரணமாக இந்தியா கூறுகின்றது காஷ்மீர் எனக்குத்தான், பாகிஸ்தான் கூறுகின்றது இல்லை எனக்குத்தான். அப்படி என்று சொல்லி ஒரு போரை நடைபெறுகின்றது. 1947ல ஒரு சண்டை ஆரம்பித்து சண்டை உக்கிரமாக நடந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் காஷ்மீர் மக்கள் கூறுகிறார்கள், எங்களுக்கு இந்தியாவும் வேண்டாம், எங்களுக்கு பாகிஸ்தானும் வேண்டாம், நாங்கள் சுதந்திரமாக இருக்க விரும்புகின்றோம் என்று. ஆனால் அதையும் மீறி 2 அரசாங்கங்களும் சண்டையிட்டுக் கொண்டிருந்தது. அதன் காரணமாக நண்பர்களே 1948ல என்ன நடந்துருச்சுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா
ஒரு யூஎன் ரெசல்யூஷன் கொண்டு வரப்படுகின்றது. காஷ்மீர் இரண்டாக பிரிக்கப்படுகின்றது. ஒரு பக்கம் பாகிஸ்தானுக்கு சொல்கின்றது, இன்னொரு பக்கம் இந்தியாவுக்கு வருகிறது. காஷ்மீர் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்ன நண்பர்களே, காஷ்மீர் எனப்படுகின்ற ஒரு பகுதி இருக்கின்றது, ஜம்மு எனப்படுகின்ற இன்னும் ஒரு பகுதி இருக்கின்றது. இதில் இருக்கின்ற மக்கள்ல மெஜாரிட்டி முஸ்லிம்ஸ் தான் இருக்கிறாங்க. ஸோ என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, நிறைய பேருக்கு இந்தியாவோட இணையறதுக்கு விருப்பம் இல்லை. அவர்களுக்கு ஒரு இண்டிபெண்டன்ட் நாடு தான் தேவைப்படுவதாக குறிப்பிடுகிறார்கள். அந்த டைம்ல பாகிஸ்தானுடைய அரசாங்கத்திலே சில அச்சுறுத்தல்கள் இருந்ததன் காரணமாக அப்போது காஷ்மீருடைய மகாராஜாவாக இருந்த ஹரிசிங் அவர்கள் இந்தியாவுடன் சில ஒப்பந்தங்களை மேற்கொள்வது போன்று ஒரு ஆர்டிக்கல் ஒன்றை சைன் பண்ணுகிறாரு. அதாவது இந்தியாவிடமிருந்து சில உதவிகளை, இந்தியாவிடமிருந்து சில அனுசரணைகளை கேட்கிறாரு. இதன் காரணமாகத்தான் ஆர்டிகல் 370 எனப்படுகிறது ஃபார்ம் ஆகிறது. இதுல காஷ்மீர பாதுகாப்பு இந்தியாவுக்கு வழங்கப்படுகிறது. கம்யூனிகேஷன் இந்தியாவுக்கு வழங்கப்படுகின்றது. ஃபாரின் அஃபேர்ஸ் அதுவும் இந்தியாவுக்கு வழங்கப்படுகின்றது. ஆனால் காஷ்மீர் இண்டிபெண்டாக இருக்கும். அது எப்படி என்று சொன்னால், காஷ்மீருக்கு தனியான ஒரு கான்ஸ்டிடியூஷன் இருக்கும், தனியான ஒரு ஃபிளாக் இருக்கின்றது, தனியான ஒரு அரசியல் யாப்பு சட்டசபை இருக்கும். இவ்வாறு ஒரு தனி ஆட்சியை நடத்தி கொண்டு போவாங்க. நீங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, 1965ல அவர்களுக்கு ஒரு பிரைம் மினிஸ்டரையே செலக்ட் பண்ணினாங்க. இந்த எல்லா இண்டிபெண்டன்ஸும் 5th ஆகஸ்ட் 2019 வரையும் தான். ஏன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, ஆர்டிகல் 370 அப்படியே இல்லாமல் செய்யப்பட்டு 35A எனப்படுகின்ற ஒரு ஆர்டிகல் வருகின்றது. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்ன நண்பர்களே, இந்த ஆர்டிகல் 370ல இந்தியன் பிரசிடென்ட்டுக்கு ஒரு அதிகாரம் இருந்தது. அது என்ன அதிகாரம் என்று சொன்னால், காஷ்மீர்ல இருக்கின்ற கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி அவருடைய ரெக்கமெண்டேஷனுடன் இந்த ஆர்டிகல் 370 மாற்றலாம். ஆனால் என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி, இந்த காஷ்மீர் கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி எனப்படுகின்றது 1957ல டிசால்வ் ஆகிவிட்டது. அதுக்கு பிறகு அந்த அசம்பிளி இருக்கவே இல்லை. இதனால என்ன செய்ய வேண்டும் என்றால், அப்போதைய பிரைம் மினிஸ்டராக இருந்த நரேந்திர மோடிக்கு இந்த 370 மாற்றணும். அப்போ என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, அப்போது அந்த காஷ்மீர்ல இருக்கின்ற கவர்னராக இருக்கின்றவரை அந்த அசம்பிளிக்கு ஈக்குவலாக எடுத்து அவருடைய சிபாரிசை வச்சு இந்த 370 இருக்கின்ற சரத்துகளை நீக்கி ஒரு புதிய சரத்துகளை கொண்ட 35A எனப்படுகின்ற ஒரு கான்ஸ்டிடியூஷன், அதாவது ஒரு ஆர்டிக்கலை கொண்டு வராங்க. இதுல மெயினாக இருந்தது என்னன்னு சொன்னா, இனி நீங்க தனிநாடு இல்லை, காஷ்மீர், ஜம்மு, லடாக் இந்த ஏரியாஸ் என்ன நடக்கும் என்று சொன்னால், இது இந்தியாவோட ஒரு ஸ்டேட் மாதிரி தான் இயங்கும். ஸோ என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், யாரெல்லாம் காஷ்மீரில் சிட்டிசனாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த நிலங்கள் சொந்தம். வெளியிலிருந்து யாரும் போய் நிலங்கள் வாங்க முடியாது. சப்போஸ் ஒரு பெண், காஷ்மீர் பெண் வெளியே இருக்கின்ற ஒரு திருமணம் முடிச்சாங்கன்னு சொன்னால் அவருக்கு லேண்ட் லார்ட் என்கின்ற அந்த உரிமை போயிடும். ஆனால் இது கோர்ட்டுக்கு போய் மாற்றி கொண்டாங்க. கடைசியாக என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னு சொன்ன நண்பர்களே, இந்த ஆர்டிகல் 370யும் இல்லாமல் போனது. நிறைய பிரச்சனை காரணமாக 35Aயும் செயலிழந்து விட்டது. அதன் பின்னராக என்ன நடந்துச்சுன்னு சொன்னா, எந்த இந்தியனுக்கும் போய் காஷ்மீரில் நிலம் வாங்கலாம். அதே நேரத்தில் முதல்ல இருந்து 35Aல காஷ்மீரிஸுக்கு மட்டும்தான் காஷ்மீரில், ஜம்முல, லடாக்ல இருக்கின்ற கவர்மெண்ட் ஜாப்ஸை செய்யலாம், ஸ்காலர்ஷிப்ஸ் எடுக்கலாம். ஆனால் இப்பொழுது எந்த இந்தியனுக்கும் அங்கே போய் கவர்மெண்ட்ல வேலை பார்க்கலாம், ஸ்காலர்ஷிப்ஸ் எடுக்கலாம், எஜுகேஷன் பெனிஃபிட்ஸ் எல்லாத்தையும் எடுக்கலாம். அப்படிப்பட்டு இப்போ எல்லாமே சரிசமன் மாதிரியான ஒரு கான்ஸ்டிடியூஷன் தான் இருக்கின்றது. ஸோ காஷ்மீர் ரெசிஸ்டன்ஸுக்கு தனிநாடு வேண்டும். ஆர்டிகல் 370 வேண்டாம், 35 வேண்டாம், எப்போது இருக்கின்றதும் வேண்டாம். அவர்களது கோரிக்கை நியாயமாக இருந்தாலும் கூட நண்பர்களே, இந்த கோரிக்கையை அடைவதற்கான ஏராளமான வழிகள் இருக்கின்றது. உயிர்களை பலியெடுத்து பயங்கரவாத தாக்குதல்களை மேற்கொண்டுதான் இந்த கோரிக்கையை அடைய வேண்டும் என்றால் அது முற்றிலும் பிழையானது. இவ்வாறு கோரிக்கைகளை அடைய முடியாது. அவர்களும் சேர்ந்து அழிந்து போவதுதான் கடைசியாக நடைபெறுகின்ற விடயம். அப்பா உயிர்களை பலியெடுத்து கோரிக்கைகளை அடைய வேண்டும் என்று நினைப்பது ஒரு முட்டாள்தான். அரசியல் சதிகளுக்காக விலை போவதும் ஒரு முட்டாள்தான். நண்பர்களே, காஷ்மீர் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, காஷ்மீர் ஒரு அழகான இடம். ஆசியாவிலே ஒரு சுவிட்சர்லாந்து எனப்படுகின்ற ஒரு அழகான இடம். நண்பர்களே, இந்த காஷ்மீர் மக்களுடைய வாழ்க்கை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, அவர்கள் நிறையவே அடக்குமுறைகளுக்கும் அநியாயங்களுக்கும் ஆளாயினவர்கள். அவருடைய லைஃப்பை நீங்கள் பார்த்துப்பீங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால், ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், எத்தனை கர்ஃப்யூ இருந்துச்சு, எத்தனை டார்ச்சர்ஸ், எவ்வளவு கஷ்டப்பட்டுக்கலாம். இன்டர்நெட் இல்லை, எலக்ட்ரிசிட்டி, எஜுகேஷன் எல்லாவற்றையுமே லிமிட்டடாக வைத்து அந்த மக்கள் மிகவும் கஷ்டப்பட்டார்கள். அவர்களுக்கு கொஞ்சம் சுவாசிக்கிறதுக்கு, ப்ரீத் பண்ணுறதுக்கு இடம் கிடைத்தது. திரும்ப ஒரு டெரரிஸ்ட் அட்டாக், திரும்ப அவருடைய வாழ்க்கையை நாசமாக்கக்கூடாது.
உண்மையிலே நண்பர்களே, எல்லாவற்றுக்கும் பின்னால் பொலிட்டிக்கல் சாதி இருக்கின்றது. இந்தியா பாகிஸ்தானை குற்றம் சாட்டும், பாகிஸ்தான் இந்தியாவை குற்றம் சாட்டும். அப்படி குற்றம் சாட்டினால்தான் அவர்களுக்கு தொடர்ந்து மாட்சியில் இருக்கலாம். நீங்க பார்ப்பீங்க, எந்த ஒரு பிரச்சனை பாகிஸ்தானில் நடந்தாலும் அதற்கு காரணம் இந்தியா தான். எந்த ஒரு பிரச்சனை இந்தியாவில் நடந்தாலும் அதற்கு காரணம் பாகிஸ்தான். இவ்வாறு அரசியல்வாதிகள், இந்த மீடியாஸ் எல்லாம் என்ன செய்கின்றது என்று சொன்னால் அனாவசியமான ஒரு கன்ஃப்ளிக்டை உருவாக்கிக்குது. நண்பர்களே, சற்று யோசிக்க வேண்டும். ஒரு ஃபாரின் கண்ட்ரி, ஒரு தேர்ட் கண்ட்ரிக்கு போனீங்கன்னு சொன்னால் இந்தியன், பாகிஸ்தான், ஸ்ரீலங்கன், பங்களாதேஷி இதெல்லாம் மெட்டரே இல்லை. எல்லாரும் ஒன்றாகத்தான் இருப்போம். எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லை. எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து விளையாடுவோம், கிரிக்கெட் விளையாடுவோம். ஆனால் நண்பர்களே, இந்த பொலிட்டீஷியன்ஸ் இருக்கிறாங்களே, இவர்கள் தான் எல்லோரையும் பிரித்து அவர்களுக்கு இவர்கள் பகை, இவர்களுக்கு அவர்கள் பகை என்று பிரித்து வைத்திருக்கின்றார்கள். நாங்கள் எப்போ உணர்வோமோ, எங்களுக்குள்ள எப்போ பகையை மறைப்போமோ இந்த பிரச்சனைகள் இருக்காது. அடக்குமுறைகள், அடாவடித்தனங்கள் காரணமாகத்தான் காஷ்மீரிலே ஏராளமான ஆயுத குழுக்கள், ஒவ்வொரு ஆயுத குழுக்கும் ஒவ்வொரு மோட்டிவ் இருக்கின்றது. அநியாயமாக கடைசியிலே பழிவாங்கப்படுவது பொதுமக்களது உயிர்கள். அரசியல்வாதிகள் அவர்கள் சொகுசு வாழ்க்கையிலே ஏராளமான பாதுகாப்போடு இருப்பார்கள். ஆனால் கடைசியிலே அநியாயமாக வாழ்க்கையை துறப்பது அப்பாவி பொதுமக்கள். நண்பர்களே, இந்த மீடியாஸ் நிறைய பொய் பிரச்சாரங்களை செய்யக்கூடும். அரசியல்வாதிகள் நிறைய பொய் பிரச்சாரங்களை செய்யக்கூடும். கடைசியாக உயிர் துறக்க வேண்டிய நிர்பந்தத்துக்குள்ளாவது எங்களுடைய சகோதரர்களான இந்த போர்டரிலே காத்து கொண்டிருக்கின்ற போர்டர் கார்ட்ஸ், அதே நேரம் அப்பாவி மக்கள். ஸோ நண்பர்களே, இந்த இன்சிடெண்ட்டை பற்றி, இதுக்கு பின்னாலே இருக்கின்ற சதிகளை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கட்டாயம் கமெண்ட்ல இடுங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.